ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லேஸ் 2 மீட்டர் எடுத்திருக்கோம். ஜாஸ்மின் கிளாத் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலர் 1/2 மீட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. கேன்வாஸ் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லைனிங் கிளாத், அப்புறம் மெயின் கிளாத். ஓகேங்களா? இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 38 சைஸுக்கு 5.25, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸில் தான் நம்ம கழுத்து குறிக்க போகிறோம். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வித்தியாசமான நெக் டிசைன் தான் வரைய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். கீழே இருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக போட்டு பார்த்துக்கலாம். சேஃப் அழகாக கிடைக்கிறதுக்காக எடுத்ததுமே டார்க்காக போடாமல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துட்டா அதுக்கப்புறமா நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். கழுத்து பகுதியில் மேலே பார்த்திங்கன்னா உள்ளடங்கி ஒரு வளைவு கொடுத்துடலாம் பாருங்கள். இந்த ஒரு டிசைனை மட்டும் நம்ம பயன்படுத்தி 1000 டிசைனுக்கு மேலே நம்மளால் தைக்க முடியும். அதனால் இந்த சேஃப் மட்டும் அழகாக நீட்டாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 10 இன்ச்சு ஹைட்டுக்கு இதோட அளவுகள் பார்த்துடலாம். மேலேருந்து கரெக்டாக ஒரு 5.5 மார்க் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், அந்த முக்கோண ஷேப்புக்கு கரெக்டாக பாருங்கள், நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு. அதோட அகலம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. இந்த ஷேப்பில் நம்ம அளவுகளை பயன்படுத்தி நெக்கோட லைனை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. இப்போ பாருங்கள், அளவுகள் உங்களுக்கு சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் தைக்க போகிறோம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 1.25 அந்த அகலத்தில் நம்ம எடுத்துக்கலாம். 1.25, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு அந்த அகலத்தில் நம்ம எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அவுட்லைன் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா 1.25 எடுத்துருக்கோம். 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா போயிடாமல் கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தனியாக நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இது போல் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், கழுத்தோட அகலம் மாறவே கூடாது, குறுகலாகவும் வந்துடக்கூடாது, தள்ளியும் போயிடக்கூடாது. இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கேன்வாஸ் ஒட்டியே லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் சேஃப்டிக்காக தான் நம்ம போடுறோம். லைன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேன்வாஸும் லைனிங் கிளாத்தும் நழுவாமல் இருக்கிறதுக்காக இது போல் எல்லா சைடுமே நம்ம பின் குத்திக்கலாம். இந்த மாதிரி மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அயன் பண்ணோம் அப்படின்னா சில துணிகளுக்கு அயன் பண்ணும்போது ஒட்டாது, சில துணிகளுக்கு ஒட்டிடும். அயன் பண்ணினாலுமே கூட நம்ம தைக்கிற மாதிரி தான் வரும். இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே பின் குத்திட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வெட்டும்போது என்ன ஷேப்பில் கிடச்சிச்சோ அதே ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதோட நூல் பிசுறு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பின்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும். மேலே நல்ல பக்கம் இருக்க மாதிரி நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்கிறதுக்கு நடுவில் பாருங்கள் பின் குத்திக்கலாம், இல்லை நடுவில் சென்டரில் நேராக தையல் போட்டுக்கலாம். எந்த மாதிரி மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள் ரவுண்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம் அழகாக நீட்டாக. இப்போயுமே எந்தெந்த இடத்துலலாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். பாருங்கள், கரெக்டாக அந்த எந்த இடத்துல தையல் வருதோ அந்த இடத்துல ஊசியை உள்ளே இறக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு குத்து கூடவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் வந்துடக்கூடாது. கரெக்டாக அந்த தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விடணும். 1/2 இன்ச்சு கூடுதலாக துணி வந்து விடக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச்சு எல்லா நெக்குக்குமே கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் இடைவேளை விட்டுட்டு மீதி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கூட குறைச்சி வெட்டாமலும் ஒரே அளவாக சேமாக வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிசைனை கண்டிப்பாக நீங்கள் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த டிசைனை பயன்படுத்தி எக்கச்சக்கமான டிசைன் நம்மளால் வடிவமைக்க முடியும். இப்போ பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் மூளை சேஃப் வருதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், தையலில் படாமல் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு பார்த்திங்கன்னா 2 இடத்துல வளைவு சேஃப் இருக்குது. அந்த வளைவு சேஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சென்டரில் நேராக கோடு பகுதி தான் வருது, அதுக்கு வெட்ட தேவையில்லை. இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பத்தில் முடிகிற வரைக்குமே நெக்கோட சேஃபை கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கணும். பாருங்கள், அந்தந்த மூளை சேஃப் வர்ற இடத்துல எல்லாம் அழகாக சுருக்கங்களே வராமல் அழகாக நீட்டாக வலுன்னு இருக்கணும். பாருங்கள், அந்த மூளை சேஃபில் கொஞ்சம் கூட சுருக்கங்கிறதே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நெகத்தை வச்சு நல்லா இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடச்சிடும். இப்போ நெக்கோட சேஃபை அழகாக எடுத்து விட்டதுக்கப்புறமா நல்ல பக்கம் பாருங்கள், ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும். தையல் பொடி தையலாக இருக்கணும். நூல் கண்டிப்பாக மேட்சாக எடுத்துருக்கணும். ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக கண்டிப்பாக நூல் வந்து மாற்றி போட்டுறவே கூடாது. எல்லாமே மேட்சாக போடணும். இது போல் பாருங்கள், பொறுமையாக லைனாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் அழகாக நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு 2 துணியையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அழகாக நீட்டாக தையல் போடணும். பட்டி வந்து நம்மளாக தைக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு பார்ட்டு தைச்சி முடிச்சுட்டு ஷோல்டர் இணைக்கும் பொழுது தான் கீழே பட்டி தைக்கணும். இப்போ நான் வீடியோக்காக கீழே பிசுறு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் பட்டி மடித்து தைக்கிறேன். இப்போ ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். டாட் எப்போதுமே எல்லா சைஸுக்குமே பார்த்திங்கன்னா 2ஆக மடித்தா 1/2 இன்ச்சு அகலமும் உயரம் 4 இன்ச்சு ஹைட்டில் வச்சு தைச்சிக்கலாம். இது போல் 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அளவு நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கனால ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்செல்லாம் நம்ம தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நூல் பீஸில் கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நெக்கோட சென்ட்ரு பகுதியில் 2 இன்ச்சு வருது. அந்த லைனை இது போல் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து ஆம்கோல் வரைக்கும் அப்படியே பாருங்கள் ஒரு வளைவு கொண்டுட்டு வந்துடலாம். இதை இந்த சைடு பாருங்கள், ஆப்போசைட்டில் அப்படியே மடித்து விட்டுட்டு நல்லா கரெக்டாக மடிக்கணும். ஏற்றி இறக்கியும் மடிச்சிடக்கூடாது. கரெக்டாக மடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு இந்த சைடு அப்படியே விழுந்துடும். இந்த லைனை இப்போ டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா துணி வச்சுருந்தோம். இந்த இடத்துல பிசுரை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரீல் வைக்கிறதுக்காக இதோட அகலம் 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 3 இன்ச் நம்மளுக்கு சரியான அளவு. 3 இன்ச்சில் 2ஆகவே வந்து நம்ம மடித்து போட்டிருக்கோம். 3 இன்ச் அகலத்தில் இது போல் நேராக லைன் போட்டுக்கலாம். நேராக லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக நேராகவே கிடச்சிடும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே ஃப்ரீல் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். கிராஸ் பீஸில் கட் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ரீலோட அகலம் இப்போ நம்ம தைக்க போகிற ஃப்ரீலோட அகலம் 3 இன்ச். நார்மல் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ச்சில் வச்சுக்கலாம். இந்த துணியோட நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து இது போல் வரிசையாக நம்ம இணைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு வரிசையாகவே இணைச்சிக்கலாம். ஃப்ரீலுக்கு எப்போதுமே நீளமான துணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதிக ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை திருப்பி எடுக்கிறதுக்காக நான் ரெடிமேட் ரோப்பு தான் எடுத்திருக்கேன். இதை இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு ரோப் வந்து கிட்ட வைக்காமல் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டே ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். சைடுலையுமே ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு இருக்கிற மாதிரி இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோப்பை உள்பக்கமாக வச்சே நம்ம தைக்கணும். அப்போ தான் நம்மளால் திருப்ப முடியும். ரோப் வைக்காமல் தைச்சிங்க அப்படின்னா திருப்புறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். ஃபாஸ்ட்டாக நம்மளால் திருப்ப முடியாது. அதனால் ஃபாஸ்ட்டாக திருப்பணும், ஒரே நிமிஷத்துலேயே திருப்பணும் அப்படின்னா இந்த ரெடிமேட் ரோப்பை வந்து நம்ம உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு இது போல் நம்ம கையோட ரைட் சைடு ரோப் கயிறை இழுத்துட்டே வரணும். நம்ம கையோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த அடியில் இருக்கக்கூடிய துணியை இழுத்துட்டே வந்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் திருப்ப முடியும். ஒரு நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள். 1/2 நிமிஷத்துலேயே நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடு, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம ஈஸியாக திருப்பிட்டோம். அடியில் இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பிசுறு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய தையல் சென்ட்ரு பகுதியில் வரணும். சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுட்டு இந்த பகுதியை நம்ம அயன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே நம்ம வச்சு நம்மளால் சுருக்க வைக்க முடியாது. தையல் வந்து சைடுலையும் இந்த சைடும் பிறண்டு வரும். அதனால பிறண்டு வராமல் இருக்கிறதுக்காக இது போல் பாருங்கள் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய தையல் சென்ட்ரு பகுதியில் வச்சே இது போல் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு நீட்டாக இருக்கும். தையல் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பகுதியிலே அழகாக நீட்டாகவே இருக்கும். சைடில் இந்த சைடு அந்த சைடு பிறண்டு வராது. எப்போதுமே ஃப்ரீல் நெக்கு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அயன் பண்ணிக்கிறணும். இதுதான் முறையான மெத்தடு. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து திருப்பி அயன் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தகடு போல் இருக்கணும். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த துணி தகடு போல் இருக்கணும்.
இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்கோட அந்த சைடு பகுதியில் பார்த்தீங்கன்னா லேஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். எப்போதுமே லேஸ் தைக்கும் பொழுது ஆரம்பிக்கும் போது அந்த கோட்டை ஒட்டியே லேஸை வைக்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, ஆனால் தைக்கும் பொழுது கோடு எந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த கோட்டு லைன் மேலேயே தைக்கணும். லேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையல் போடும்பொழுது அந்த கோட்டு லைன் மேலே இருந்தே நம்ம தைக்கணும். டபுள் தையல் போட்டுக்கலாம். லேஸுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். அடியில் இருக்கக்கூடிய நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். 2வது லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்மளாம் லைன் போடக்கூடாது. உங்களுக்கு 1/4 இன்ச்சு வேணுமோ இல்லை 1/2 இன்ச்சு வேணுமோ 1 இன்ச்சு வேணுமோ நம்ம அளவு எடுத்து லைன் போட்டதுக்கப்புறம் தான் 2வது லைன் லேஸை பயன்படுத்தி நம்ம தைக்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த அகலத்திலேயே டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். அதிக தூரம் டிஸ்டன்ஸ் விட்டால் நல்லா இருக்காது. அந்த நெக் பார்க்கும்போது அழகான ஃபினிஷிங்கில் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நெருக்கமாக இருந்தால் தான் அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லேஸுக்குமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பிசுறு லேஸ், அந்த கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த சைடுமே நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுட்டோம். கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு ஃப்ரீல் வைக்க போகிறோம். இந்த தச்சு வச்சுருக்க பகுதியில் பாருங்கள், ஃப்ரீல் அழகாக வைக்கணும். தையல் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பகுதியில் வரணும். ஏன்னா இந்த ஃப்ரீலுக்கு நம்ம தச்சு திருப்பி அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, தச்சு திருப்பி அயன் பண்ணனால சுருக்கத்தோட தையல் சென்ட்ரு பகுதியில் வரணும். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலேயும் வரக்கூடாது. கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வரணும். அந்த சுருக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சு அகலத்திலேயே மடித்து வரணும். 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு அகலத்துலலாம் மடிக்கக்கூடாது. கரெக்டாக இந்த சுருக்கத்துக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு அகலத்தில் ஒரே அளவாக சேமாகவே சுருக்க வைக்கணும். இந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பயன்படுத்தி நம்ம சுருக்கம் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்மளால் வைக்க முடியும். அளவு பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வரும். நம்ம கையோட விரல் பகுதியை வச்சு சுருக்கம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சுருக்கத்தோட அளவு நேராகவும் வராது. அதனால் கண்டிப்பாக இந்த மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீல் வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். ஒரே அளவாக சேமாக வந்திருக்கு. இதோட நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீல் பகுதியை ஆம்கோல் சைடில் இருந்து கீழே வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். இது போல் தையல் பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பகுதியிலே தைச்சிக்கலாம். நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா அந்த கோட்டை ஒட்டியே தைக்கணும் பாருங்கள். அப்போ தான் அளவு நீட்டாக இருக்கும். அடியில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு பிசுறு தெரியாமல் இது போல் உள்பக்கமாக மடித்து விட்டுக்கலாம். உள்பக்கமாக கரெக்டாக மடித்து ஸ்ட்ராங்காக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த லேஸோட பிசுறு பகுதி தெரியாது. ஏன்னா இந்த ஃப்ரீயில் வச்சு நம்ம மறைச்சிட்டனால லேஸோட பிசுறு பகுதி தெரியாது.
இப்போ 2 சைடுமே ஃப்ரீல வச்சு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் இதே கலர் லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். இந்த ஃப்ரீலுக்கு மெல்லிஸா இருக்கக்கூடிய லேஸ் தான் பயன்படுத்தணும். அதாவது 1/4 இன்ச் அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ், இல்லை அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மெல்லிஸான லேஸை பயன்படுத்தி தான் தைக்கணும். ரொம்ப பட்டையான லேஸை பயன்படுத்தி இந்த ஃப்ரீலுக்கு தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைனே நம்மளுக்கு டோட்டலாகவே மாறி போயிடும். அதனால மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸை மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனுக்கு பயன்படுத்தணும். அதாவது ஃப்ரீலுக்கு நடுவில் லேஸ் தைக்கணும் அப்படின்னா மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். எல்லா வகையான லேஸுக்குமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 சைடு தச்சு முடிச்சிட்டோம். இந்த சைடுமே அதே மாதிரி லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். லேஸுக்கு பதிலாக நம்ம ரோப் கூட எடுத்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரோப் தைக்கும் பொழுது பொறுமையாக தைக்கணும். ஏன்னா ரோப் தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பிறண்டுக்கிட்டே இருக்கும். ரோப் தச்சு இன்னொரு டிசைன் ரோப்பை பயன்படுத்தி எப்படி தைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் அழகுபடுத்துறதுக்காக ஃப்ளவர் தயார் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வளையலோட சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வளையலோட அவுட்லைனை பாருங்கள், இது போல் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃப்ளவருக்கு 5 இதழே நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இதோட அவுட்லைன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கா. 6 பீஸில் ஒரு பீஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஃப்ளவர் தயார் பண்ணுறதுக்கு 5 பீஸே நம்மளுக்கு வந்து போதுமானது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸை எடுத்து இது போல் 4ஆக மடிச்சுட்டு ஊசியில் 4 நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி ஓட்டு தையலாம் நம்ம தைக்கணும். இது போல் வரிசையாக 5 பீஸையுமே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸில் 4ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி நுனி பகுதியில் ரொம்ப ஒட்டுலே தையல் போடாமல் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கும் கொஞ்சம் வந்து தள்ளியே நம்ம இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ 5 பீஸையுமே நம்ம கோர்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், டைட்டாக நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். டைட்டாக ஒரு 3 முடிச்சு 4 முடிச்சு இது போல் டைட்டாக போட்டுட்டு அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழையுமே அழகாக நீட்டாக இது போல் சேஃப் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஃப்ளவர் கிடச்சிரும். இந்த ஃப்ளவரை ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நடுவில் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். சுற்றியுமே நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மிஷினில் கூட நம்ம தச்சுக்கலாம். இதை பின்பக்கமாக திருப்பி நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே எந்த டிசைன் தைச்சாலும் சரி ஃபைனலாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம்.
இப்போ அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இந்த டிசைனோட தையக்குழி பார்த்துடலாம். லேஸ் 2 மீட்டருக்கு 20 ரூபாய், ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது 15 ரூபாய், ஜாஸ்மின் கிளாத் 50 பாயிண்ட், அதாவது 1/2 மீட்டர் எடுத்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய். இந்த 70 ரூபாங்கிறது ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி விற்கும். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்குக்கு வந்து நம்ம 20 ரூபாய் எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் 125 ரூபாய் வருது. அது போக தையக்குழிக்கு எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்ன நம்ம தச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீல் தச்சிருக்கோம், லேஸ் தச்சிருக்கோம், இந்த ஃப்ளவர் தச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊசி நூலை எடுத்து ஃபுல்லாக வந்து தச்சிடணும். இதுக்கு அது போக பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து நம்ம தச்சிருக்கோம். இது எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலுக்கு வந்து 100 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரீலுக்கு பார்த்தீங்கன்னா நேராக கட் பண்ணி அதை தச்சு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீல் வச்சு அந்த ஃப்ரீல இந்த ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணி தச்சிருக்கோம். அதனால 100 ரூபாய் போட்டிருக்கோம். லேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன், இங்கே 2 லைன், இங்கே 2 லைன் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து துணியிலே நம்ம தைக்கணும் அப்படின்னா, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, எந்த வகை நெக் டிசைனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ளவர் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம 40 ரூபாய் சேர்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிட்டு தைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய் சேர்த்துக்கலாம். அது போக இந்த நெக்கோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையா, அதுக்கு ஒரு 30 ரூபாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 210 ரூபாய் வருது. மொத்தம் அடக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு 125, இந்த டிசைனோட தையக்குழி 210, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ, உங்கள் ஊர் சைடு எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட் இதில் போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 585 ரூபாய் வருது. இதில் கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும், 585 ரூபாய் வருது, நீங்கள் வந்து ஒரு 550 ரூபாயா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 550 ரூபாயா வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே குறைக்கக்கூடாது. ஒன்று இதே அமௌண்ட்டே கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை லெஸ் பண்ணிட்டு ரவுண்டாக 550 வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.